எருது கடுத்தார்க்கும் ஏழே கடுக்காய் என்று ஒரு கதையை இந்த இடத்துல சொல்கிறா. யாரோ ஒருத்தர் வைத்தியன்னு ஊரில் பெருசாக நம்பிட்டா. அவர் ஒன்றும் பெரிய வைத்தியர்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு மலச்சிக்கல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார், வந்து பார்த்தார். அவர் சொல்லிட்டார் ஏழே கடுக்காய் அப்படின்னு விட்டார். அப்படியா, ஏழே கடுக்காயா, சரி போய் சாப்பிட்டார். அவருக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுத்து. அவர் ஊரில் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கார், நல்ல வைத்தியராக இருக்கார், பிரச்சனைன்னு போனேன், உடனே சரியாக போயிடுத்து. அடுத்தது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வஸ்து அவரது தொலைஞ்சு போச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரியல, தேடிண்டே இருந்தார். அவர் போனார், ஏழே கடுக்காயினார். அவங்களுக்கெல்லாம் தெரியும் கடுக்காய் சாட்டா என்ன ஆகும்ன்றது நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அத்தனை நல்லது சாப்பிடுங்கோங்கிறான். இன்றைக்கி எல்லோரும் என்ன சொல்கிறா பாருங்க, இந்த திரிபலா சூரணமோ இல்லை அது மாத்திரையோ அவசியமாக எடுத்துக்கோங்கோ, அது ஒரு நாளைக்கு 1 or 2 அவசியமாக அதை கன்சியூம் பண்ணுங்கோ, அவசியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்றாலும் இல்லையோ. இவர் ஏழே கடுக்காயினார். அவர் கேட்டு போனவர் ஏதோ வஸ்து காணுன்னு நான் வந்தேன், இவர் என்னமோ 7 கடுக்காய் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கார் சாப்பிட்றது தான் சாப்பிட்றோம், ஒரு 14 கடுக்காயாக எடுத்து போகணும்னு எடுத்துட்டார். இங்கும் அங்கும் ஓடுறாரு பாருங்கோ. அது எதேச்சியாக அவர் போன இடத்துல அவர் தேடிட்டு இருந்த வஸ்து கடந்தது. ஆஹா பரவாயில்லையே, கடுக்காய் சாப்பிட்டதுக்கு கரெக்டாக கிடச்சி கொடுத்தே. அதை போல் எது எடுத்தாலும் இந்த ஏழை கடுக்காய்னு சொல்கிறா போலே எது எடுத்தாலும் சரணாகதி. இப்போ அதுக்காக சொல்ல வந்த விஷயம் இது. தான் சரணாகதி பண்ணால் ராமன் கிடச்சுட்டார், அப்போ கடுக்காய் வேலை செஞ்சிருக்கு, அவருக்கும் அதே கடுக்காய் கொடுத்துட வேண்டியது, அவரும் சரணாகதி பண்ண வேண்டியது நிச்சயமாக நடந்துவிடும். அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா அனன்யகதிஹி त्वमेवोपाय भूतो मे भव इति प्रार्थनामति शरणागतिः इत्युक्ता सा देवेस्मिन् பிரயுஜ்யதாம் என்று சரணாகதி லட்சணம் பிரமாண வாக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த அர்த்தத்தை முதல் நாளே சொல்லியிருக்கேன். நம்ம இடத்துல இருக்கிற தோஷங்களை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதற்கு மேலே ஆகிஞ்சன்யம், சரணாகதி பண்ணுறவனுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன, ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்வமும் வேணும் அப்படின்னு சொல்லுவார்கள். கை முதல் இல்லாமை. நம்ம சம்பிரதாயத்தில் பார்த்தா ஏன் கை கூப்புறோம்னா, ஒன்றும் கிடையாது சுவாமி அப்படின்னு விடுறோம். ஒன்றும் பயப்படவே வேண்டாம், ஒன்றும் ஆயுதம் எல்லாம் கொண்டே வரலை, வெறுங்கையோடு தான் வந்திருக்கேன். அதனால தான் பாருங்க, இந்த சரணடைய வருகிறவர்கள் அவர்களும் என்ன பண்ணுறா, இப்படி கை காட்டுறா, இப்படி கையை கூப்பிட்றா, இதைத்தானே பண்ணுறாவா, ஒன்றும் இல்லைன்னு முதல்ல காட்டுறாள் இல்லையோ. இப்படி காட்டுறதுக்கு என்ன அர்த்தம், ஒன்றும் இல்லை. அதை இப்படி கூப்பிட்டோன்னா ஒன்றுமில்லைங்கிற பொருளும் கிடைக்கிறது, எதிரில் வரவரை பார்த்து கை கூப்பினதாகவும் ஆறுது, ரெண்டாயிடுறது இல்லையோ. அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தினா போலும் ஆயிடுத்து. வணக்கம் செலுத்தணும்னா கை முதல் இல்லாமை முக்கியம். என்னிடத்திலே உன்னை அடைவதற்கு ஏதும் இல்லை அப்படின்னு கை கூப்புறது. அதே போல அனன்யகதிஹி துவமேவோபாய பூதோமே பவ இது பிரார்த்தனாமதி, உன்னை அடைவதற்கு நீயே வழியாக ஆக வேண்டும். உபாயமும் நீ, உபேயமும் நீ. இது கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் பராசர பட்டர் சாதிக்கிறார், பகவானிடத்தில் நிறைய குணங்கள் உண்டு, எண்ணிலாத பல்குணங்கள் உடைய பெருமான் அவன். இதைத்தான் ஆழ்வார் பாடினார், உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் ஆரம்பிக்கிறச்சேவே பாடிவிட்டார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பகவான் கணக்கில்லாத குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு இருக்கிற குணங்களுக்கு எல்லையே இல்லை. ஏன் சுவாமி, அப்போ சாஸ்திரங்களில் பரமாத்மாவின் நிர்குணம்னு சொல்லவே இல்லையான்னு கேட்டால் சொல்லப்பட்டிருக்கு. நிர்குணம்னு சொல்லப்பட்டிருக்கு, குணங்களோட இருக்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சங்கர பகவத் பாதர் என்ன பண்ணார், குணங்கள் இல்லைன்னு சொன்னதை முக்கியமாக எடுத்துட்டார், குணங்கள் உண்டுன்னு சொன்னதை அது அத்தனை முக்கியம் இல்லைன்னு விட்டுட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராமானுஜர் என்ன பண்ணார், குணங்கள் உண்டுன்னு சொல்கிறதெல்லாம் எடுத்துட்டார், நிர்குணம்னு சொல்லப்பட்டிருக்கேங்கிறதுக்காக அதை விட்டுடலை. அவர் என்ன பண்ணார், அதுக்கும் பொருள் சொல்லணும்னார். அப்போ நிர்குணம்னா என்ன அர்த்தம், குணங்கள் அற்றவன்னா என்ன அர்த்தம்னா, குணம்ங்கிற கேட்டகரியில் நல்ல குணங்களும் வரும், தீய குணங்களும் வரும். இப்போ கெட்ட குணம்ன்றோம் இல்லையா, அவரே சுவாமி ஒரே கெட்ட குணம் சுவாமி அப்படிங்கிறோம். அப்போ குணம்னு எடுத்துட்டா அதில் நல்ல குணங்களும் உண்டு, கெட்ட குணங்களும் உண்டு. இப்போ பல இடங்களில் குணங்கள் உண்டுன்னு சொன்னதே நல்ல குணங்கள் உண்டு, உயர்வர உயர்நலம் உடையவன் அர்த்தம் பண்ணிவிட்டார். நிர்குணம்னு சொல்லப்பட்டிருக்கேன்னால் தீய குணங்கள் ஹேய குணங்கள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். ஏன்னா வேதம் தான் ரெண்டையுமே சொல்றது. நான் எனக்கு தோதா ஒன்று எடுத்துட்டு இன்னொன்னுத்த விடமாட்டேன்னார் ராமானுஜர். அவர் என்ன பண்ணிவிட்டார், நிர்குணம்னு சொல்லியிருக்கா, தீய குணங்கள் இல்லாதவன் பொருள் வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பல வேதாந்த வாக்கியங்களுக்கு பலவிதமாக பலர் உரை சொல்லுவார்கள். இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், ஏகமேவ அத்விதீயம், இது முக்கியமான வாக்கியம், மகா வாக்கியங்களிலே ஒன்று. என்ன அத்வைத்திகள்லாம் அத்தனை கொண்டாடுவா, சங்கராச்சாரியர்கள்லாம் இந்த வாக்கியத்தை அத்தனை கொண்டாடுவா. ஒன்று தான் உண்டு, ரெண்டாவதே இல்லை, அவர்கள் சித்தாந்தம் அதுதான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னா, பேதமே தரிசனம். தேவப்பெருமாள் 6 வார்த்தைகளை திருக்கச்சி நம்பிகள் மூலமாக ராமானுஜருக்கு கொடுத்தார். அதில் 2வது வார்த்தை என்ன சொல்லிட்டார், தரிசனம் பேதையை வச்ச, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறேன்னு விட்டார். ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறு. சங்கர பகவத் பாதரை கேட்டால் என்ன சொல்லுவார், அதில் 2 கிடையாது, ஒன்று தான். நான் ஒரு கதை சொல்கிறது உண்டு, ஒரு கண்ணாடி கதைன்னு ஒன்று சொல்லுவாள். கொஞ்சம் சுவையான கதை தான், அவசியம் சொல்லணும் தான். ஒரு கிராமத்தில் ஒருத்தன் இருந்தான். அந்த ஊரில் முகம் பார்க்குற கண்ணாடியே கிடையாது.
யாரும் பார்த்ததே கிடையாது. கண்ணாடின்னா என்னன்னே தெரியாது. அந்த ஊர்லேருந்து ஒருத்தன் எங்கேயோ வெளியூருக்கு போனால் அந்த ஊரில் எங்கேயோ சந்தை காட்சி நடந்துட்டு இருந்தது. பெரிய கடையெல்லாம் போட்டிருக்கா. வரிசையாக கடையெல்லாம் பார்த்துட்டே போனான். ஒரு கண்ணாடி கடை. முதல் தடவை ஒரு ஆள் உயர கண்ணாடியை பார்க்கிறான். பார்த்தா ஒரு மூஞ்சி அதில் தெரியறது, ஒரு உடம்பு தெரியறது, எல்லாம் தெரியறது. அது தான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவில்லை. ஏன்னா முன்ன பின்ன கண்ணாடி பார்த்ததே இல்லை. யாரோ ஒருத்தர் இருக்காரேன்னு எட்டி பார்த்தான். சரி இருக்கார், கொஞ்சம் நம்மளை பார்க்குறா போலவே இருக்குது. ஒரு புன்னகையை உதிர்த்தால் என்ன அப்படின்னு அவனுக்கு தோன்றியது. ஒரு சிரிப்பு சிரித்தான். அவரும் சிரிக்கிறார். சிரிக்காத இருப்பாரா? இவர் தான் அவர். அது இவருக்கு தெரியல. சிரித்த உடனே சிரித்தார். உடனே இப்படி கை காமிச்சு இப்படின்னார். அவரும் அப்படியே பண்ணுறார். பரவாயில்லையா, உடனுக்குடன் நாம் என்ன பண்ணாலும் அவரே அதே போல் நடந்துக்கிறார். இந்த மாதிரி ஒரு மனுஷர் நம்ம கூடவே இருந்தார்னா நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஏன்னா உலகத்தில் யாரை பார்த்தாலும் ஒரு கவலை தோய்ந்த முகத்தோடு, சிரிப்பில்லாத முகத்தோடு, கடுகடுன்னு இருக்கிற மூஞ்சியோட இப்படி நிறைய பேர் கிடச்சிருவா. கொஞ்சம் சிரிக்கிறா போல் கிடச்சான்னா அதுமோ சிரிச்சுட்டே இருக்கு, பைத்தியம் போல் இருக்குன்னு பேர் வச்சுருவோம். அவர் பாவம் நல்ல எண்ணத்தோடு பார்த்து சிரிச்சிருப்பார். அதுமோ தெரியல, சிரிச்சுட்டே இருக்கார். ஐயோ பாவம் வயசை பார்த்தா கொஞ்சம் சின்ன வயசாக தான் தெரியுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாளோ இல்லையோ. அப்படி இப்படி சொல்கிறது உண்டு. கடுகடுன்னு எல்லாரும் பேசுகிறா. முன்ன போல் இப்போல்லாம் பாருங்க, வீதிகளில் எங்கேயும் வேப்ப மரங்கள்லாம் பெருசாக தெரியறதே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வேப்ப மரங்கள்லாம் எல்லாம் நாக்கில் வச்சுட்டாப்போ, அதனால் சாலைகளில் காண கிடைப்பதில்லை. எல்லாரும் கடுகடுன்னு வார்த்தைகள் சுடு சொல் பேசுகிறா. ஆனால் யாரை கேட்டாலும் சுகர் இருக்குங்கிறா. இனிப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அது வார்த்தைகளில் வெளிப்படுறதான்னா வரமாட்டேங்கிறது. அப்போ சுடுசொல் தான் அத்தனை பேரும் பேசிகிட்டு இருக்கா. இவர் கண்ணாடியை பார்த்தார். கொஞ்சம் நல்ல மனுஷராக இருக்கார். கூட ஐஷன் போனால் நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும்னு நினச்சிட்டு அது எவ்வளோப்பான்னு கேட்டார். அவன் ஏதோ ரூபா சொன்னான். கொடுத்து அந்த மனுஷர் எவ்வளோன்னு கேட்டான். அவன் பார்த்தான், எந்த மனுஷர்னா அதோ தெரிகிறாருன்னா. ஐயோ அவனும் அதே தான் நினச்சிட்டான். சின்ன வயசாக தான் இருக்கார், அதுக்குள்ளே என்ன ஆச்சோ தெரியல. சரி நமக்கு வியாபாரம் ஆகுதுன்னு ஏதோ 100 200 வாங்கிட்டு கண்ணாடியை கொடுத்துட்டான். இவருக்கு என்ன வாங்கிட்டு போனவர் என்ன நினச்சுட்டாருன்னா, ஒருத்தருக்கும் அதை காட்டவே படாது. நாம் பத்திரமா வச்சுக்கணும், அவரோட நாம் மட்டும்தான் பழகணும். ஏன்னா இத்தனை இனிமையான மனிதர் ஒருத்தர் கிடச்சுட்டாருன்னா யாரும் விடமாட்டா. நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. தன் வீட்டில் போய் யாருக்கும் தெரியாத ஒரு அறையில் போய் பத்திரமா வச்சுட்டார். அப்பப்போ உள்ளே போகிறது, கொஞ்ச நாள் பேசிட்டு போச்சே கொஞ்சம் கவலை தோய்ந்த முகத்தோடு போவார். வரச்சே ரொம்ப உற்சாகமாகி வந்துடுவார் வெளியில். இதை மனைவி அப்பப்போ பார்த்துட்டே இருந்தா. என்னன்னு தெரியல, ரகசியமாக என்னமோ ரூம்குள்ளே போகிறார், என்னமோ பார்த்துட்டு வரார். போச்சே ஒரு மாதிரியாக போகிறார், வரச்சே சந்தோஷமாக வரார். அப்படி என்னதான் அங்கே வச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னு அவள் ஏதோ கவலைப்பட்டு இருந்தா. அவர் இல்லாத நேரமாக ஒரு நாள் உள்ளே நுழைஞ்சுட்டா. உள்ளே போய் பார்த்தா அவளும் முன்ன பின்ன கண்ணாடி பார்த்ததில்லை. இப்போ தான் பார்க்குறா. போய் பார்த்தா ஒரு யுவதி, ரொம்ப அழகான மங்கை அதிலே தெரிகிறாள். இவ தான் தெரிகிறா. ஓன்னு அழுதுண்டே வெளியில் வந்துட்டா. மாமியாரை கூப்பிட்டா. இந்த மாதிரி ஒரு அநியாயம் உண்டா, இந்த மாதிரி ஒரு அநியாயம் உண்டா? என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல உள்ளுக்குள்ளே அப்படி என்ன வச்சிருக்காரு தெரியல, போய் போய் பார்த்துட்டு வராரேன்னு நான் நினச்சேன்னா எனக்கு போட்டியாக இன்னொருத்தியை என்றோ அவர் கூட்டிக் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அங்கே அப்படின்னு அவர் சண்டை போட்டுட்டு இருந்தான். மாமியார் சொன்னா, இப்படிலாம் அவசரப்பட்டு பிள்ளை பேரில் பெரிய பழியெல்லாம் போடாதே, நான் போய் பார்த்துட்டு வரேன் யார் இருக்கான்னு, நீ கவலையே படாதேன்னு நேராக போனா. ஒரு 60-65 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை அதிலே தெரிந்தாள். அவள் பார்த்தா, என்ன என் பிள்ளை நான் இப்படி கூட ஒரு தப்பு அப்படின்னு கை காமிச்சா. அது அந்த பெண் பிள்ளையும் கை காட்டுறா. அங்கேருந்து அந்த வயசான பாட்டியும் கை காட்டுறாளோ இல்லையோ. வெளியில் வந்தா. இவ இன்னமும் 25-20 வயசு மதிக்கத்தக்க பெண்ணுன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, யாரோ தெரியல ஆதரவற்ற ஒரு கிழவி போல் இருக்கு. பார்த்த உடனே நீங்கள் வீட்டுக்கு வாங்குவோன்னு அவன் அழிச்சுன்னு வந்திருக்கான். அவனை போய் இப்படி தப்பாக பேசலாமா? இது பெரிய அநியாயம் இல்லையான்னு. என்ன சொல்கிறேங்க, நான் இப்போ தான் பார்த்தேன், இருங்க பார்த்துட்டு வரேன். திரும்ப உள்ளே போகிறா. ஓன்னு அழுதுண்டே வெளியில் வரா. இவன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறச்சே மாமனார் வந்தார். இந்த பெண்ணுக்கு மாமனார் வந்தார், பிள்ளைக்கு அப்பா. என்ன காலங்காத்தாலே ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டார். இல்லை இன்றைக்கி புது பிரச்சனை, வழக்கமாக போடுற சண்டையெல்லாம் கிடையாது இது, நீங்களே உள்ளே போய் கொஞ்சம் பாருங்கோ. உள்ளே போனால் ஒரு கேள்வி இருக்கான்னு நான் சொல்கிறேன். இல்லை குமரி இருக்கான்னு இவ சொல்கிறா. நீங்கள் போய் பாருங்க. இரு நான் பார்க்குறேன்னு அவர் போனார். அப்படியே போனார். அப்படி பார்த்துட்டு இப்படி அவரும் கை காமிச்சார், அவரும் கை காமிச்சார். ஓன்னார். அவரும் ஓன்னார். அவர் வாசலில் வந்தார். நம்ம பிள்ளை பாமை யாரையோ அழிச்சுன்னு வந்திருக்கான், அதித்தி யாரோ ஆற்றுக்கு வந்திருக்கா. இதுக்கு போய் நீங்கள் என்னமோ பெருசாக சண்டை போட்டு அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்குறத பாருங்கன்னுட்டு அவர் போயிட்டார். கண்ணாடி ஒன்று தான், பார்க்குறவா பார்வையில் அது வெவ்வேறையாக தெரிஞ்சாலும் அது ஒன்றையே தானே காட்டுறது. அது ஒன்றையே தான் காட்டுறது. ஆனால் பார்க்குறவா பார்வையில் அது பல்வேறு தோற்றங்களை காட்டுகிறது. எதை பார்க்கிறோமோ அதுவே அதில் தென்படுகிறது. எதை நாம் காட்டுகிறோமோ அதுவே தென்படுகிறது. இதை அத்வைத்திகள் சொல்கிறா. ஒன்று தான், அது மேலே ஒரு அழுக்கு படிஞ்சிருக்கு. அந்த அழுக்கு படிஞ்சதுனால அந்த ஒன்று பலவாறாக தெரிகிறது அப்படின்னு அவர்களுடைய வாதம். ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய வாதம். ராமானுஜர் என்ன சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, கண்ணன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நத்வேவாஹம் ஜாதுநாசம்னு ஸ்லோகமே இருக்குது. அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்கிறார், நான் நீ இவர்கள்னு பிரிக்கிறார். எல்லாம் ஒன்றுன்னா ஏன் பிரிக்கணும், நாம் மொத்தமாக சொல்லிட்டு போயிடக்கூடாதா? இல்லை ஒன்று தான் சொல்லக்கூடாதா? நான் தன்னை காட்டுறார், நீன்னு அர்ஜுனனை காட்டுறார், இவர்கள்னு தனிப்பட அங்கே இருக்கிற அத்தனை சேனைகளில் இருக்கிற அத்தனை பேரையும் காட்டுறார். என்னிலிருந்து நீ வேறுபட்டவன், உன்னிலிருந்து நான் வேறுபட்டவன், நம்மிலிருந்து இவர்கள் வேறுபட்டவர்கள், இவர்கள் பரஸ்பரம் வேறுபட்டவா.
அது வேற இருக்கு. இப்ப இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னா ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் வேறுபட்டவர்கள். பற்பல் உயிர், இங்க ஜீவாத்மாக்களுக்கு கணக்கே கிடையாது, அத்தனை ஜீவாத்மாக்கள் உண்டு. அதனால பேதமே தரிசனம், பகவான் வேறே ஜீவன் வேறே. இது ராமானுஜருடைய சித்தாந்தம். இப்ப பாருங்க, ஏகமேவாத்விதீயம்னு இருக்கேன்னா இருக்கு. ஏகமேவாத்விதீயம்னா சங்கர பகவத்பாதர்னு சொல்றார், ஏகமேவ அத்விதீயம், ஒன்றுதான் உண்டு, இரண்டற்றது, ரெண்டாவதே கிடையாது, ஒண்ணுதான் அப்படின்னுட்டார். இங்க என்ன அர்த்தம் சொல்றா? ராமானுஜ சம்பிரதாயத்தில் சொல்ற அர்த்தம் என்னன்னா, சுவாமி அவனை போல இன்னொருத்தன் கிடையாது சுவாமிங்கிறா. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்றோம் இல்லையா? அவரை போல ரெண்டாவது ஒருத்தர் கிடையாதுன்னா உலகத்துல ரெண்டாவதா ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு அர்த்தமா? அவருக்கு நிகரா ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம். இப்படித்தான் அர்த்தம் பண்ணிக்கணும்னு இவா சொல்றா. அப்ப ஏகமேவ அத்விதீயம்னா என்ன அர்த்தம்னால், அவர் அத்விதீயர், அவருக்கு நிகராக மற்றொருத்தரை நம்மாலே சொல்லவே முடியாது. இந்த கதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சின்ன கதை தான். ஒரு அறையில முழுக்க நெல்லை கொட்டி வச்சிருக்கா. நான் ஒருத்தனை கூப்பிட்டேன், போய் பார்த்துட்டு வா, உள்ள என்ன இருக்கு பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சேன். அவன் போயிட்டு வந்துட்டு சொன்னான், ஒரே நெல்லுன்னா. நான் அப்படியே தலையில தட்டினேன், இவ்வளோ பெரிய அறையில ஒரே ஒரு நெல் கிடக்கிறதா அப்படின்னு கேட்டேன். ஐயோ சுவாமி, நான் அப்படி சொல்ல சுவாமி, அரை முழுக்க நெல்லாத்தான் இருக்கு. அது சொல்றச்சே எப்படி சொல்றான்? ஒரே நெல்லுங்கிறான். எண்ணி பார்த்தா கோடிக்கணக்கான நெல் இருக்கும், அது வேற விஷயம். அந்த நெல்லுங்கிற ஜாதியை சேர்ந்த அந்த ஒன்றுதான் அங்கே இருக்கிறது, இன்னொரு சாதி இல்லை அங்கே. அப்ப அவன் என்ன சொல்றான்? ஒரே நெல்லுன்றானோ இல்லையோ? அப்படித்தான் நிர்குணம்னு சொன்னால் ஹேய குணங்கள் அற்றவன், தீமையான குணங்கள் பகவானிடத்திலே கிடையாது. வஷி வதான்யா குணவானு ருஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதீகிருதஜ்ஞஸ்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி என்று ஆள வந்தார் கொண்டாடுவர். இத்தனை குணங்கள் இருக்கு. உயர்வர உயர்நலம் உடையவனான பெருமான், அந்த பெருமானிடத்திலே நாம போகிறோம், நீயே உபாயமாக இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம். இப்பதான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். பராசர பட்டர் அழகா ஒரு வார்த்தை சொன்னார். நிறைய குணங்கள் பகவானிடத்துல உண்டுன்னு இத்தனை நாள் சொன்னேன்னா, நல்ல குணங்கள் நிறைய உண்டு. குணங்களிலிருந்து குணி வேறுபட்டவன். நல்லா கேட்டுக்கோங்க, குணங்களை உடையவனுக்கு என்ன பேரு? குணின்னு பேரு. குணங்கள் வேற, குணி வேற. குணங்கள்ல இருந்து பெருமான் வேறுபட்டு இருக்கிறான். இதை கூறத்தாழ்வான் இன்னொரு விதமா சொல்றார். இப்ப நமக்கெல்லாம் நல்ல பேர் எதனால கிடைக்கும்? நல்ல குணங்கள் இருந்தா நல்ல பேரு கிடைக்கும், தீய குணங்கள் இருந்தா கெட்ட பேரு கிடைக்கும். இங்கே நல்ல குணம் இருந்தாலே கெட்ட பேர் கிடைக்கும், தீய குணம் இருந்தால் கேட்கவே வேண்டாம். அப்போ நல்ல குணம் இருந்தால் நல்ல பேர் கிடைக்கிறதோ இல்லையோ? கிடைக்கணும், கிடைக்கிறது நம்புவோம். நல்ல குணங்கள் இருந்தால் நல்ல பேர் கிடைக்கும். இந்த குணங்கள்லாம் பார்த்து தான், நல்ல குணங்கள்லாம் பார்த்து தான் நம்மளால இவனுங்கள்லாம் பேர் வாங்கி விடுறா. நாம் சில பேர் இடத்துல போனோம்னா இத்தனை நல்லவன் உலகம் எல்லாம் கொண்டாடுறது, நம்மாலே இவர்கள் பேரு அடைகிறார்கள், பேரடைகிறார்கள், பேரு அடைகிறார்கள், ரெண்டும் உண்டு. நமக்கு யாராலே பேரு? நம்மளால இவனுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைச்சிடுறது, நமக்கு யாராலே நல்ல பேர் கிட்டும்? அப்ப அந்த குணங்கள்லாம் பகவானை சென்று கிட்டினவாம், எல்லாம் பகவானோட போய் சேர்ந்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நற்குணங்களாலே பெருமை, அந்த நற்குணங்களுக்கும் பகவானாலே பெருமை. அவனோட போய் சேர்ந்ததுனால குணங்களுக்கெல்லாம் பெருமை. பராசர பட்டர் தாயாரை பற்றி சொல்கிறச்சே ஒரு வார்த்தை சொல்லுவார். தாயாரே உனக்கு இருக்கிற பெருமை பெருமாளுக்கு கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகாக சொல்லுவார். நல்ல மல்லிப்பூனா, மல்லிப்பூக்கு எதனால் பெருமை? அதனுடைய வாசனையினால பெருமை. வாசனைக்கு எதனால் பெருமைன்னு சொல்லுங்க? வாசனைக்கு வாசனையினால தான் பெருமை. தாயாருக்கு தாயாராலேயே பெருமை, பெருமாளுக்கு தாயாரால பெருமை. இவ்வளவுதான் வித்தியாசம்னுட்டார். அதை போல இந்த இடத்துல குணங்கள்னால பகவானுக்கு பெருமைன்னு சொல்ல முடியாது, பகவானால குணங்களுக்கு பெருமை. இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உபாயம் உபேயம்னு ரெண்டு சொல்லியிருக்கேன். வழின்னு ஒன்று, பேருன்னு ஒன்று. ரெண்டுமே அவர்தான்னா பெருமானே உபாயம், பெருமானே உபேயம். இந்த ரெண்டும் இந்த குணங்களை போல அவனோட சேர்ந்திருக்கிறதான்னு கேள்வி வந்தது. இது கொஞ்சம் தலை சுத்தரா போல விஷயம்தான். அது எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியும்னு நான் பார்க்கிறேன். அவர் உபாயமாகவும் இருக்கார், உபேயமாகவும் இருக்கார். அப்படின்னா சுவாமி இந்த குணங்கள்லாம் அவரோட சேர்ந்துதே, அது மாதிரி இந்த உபாயமாக இருக்கிற தன்மை, உபேயமாக இருக்கிற தன்மை, இந்த ரெண்டும் அவரோட சேர்ந்துருக்கா? அவராலே சேர்த்து கொள்ளப்பட்ட விஷயங்களானால் பகவான்கிற தத்துவத்தை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உபாயம் உபேயம் இது பிரித்து சொல்ல முடியாது. பகவான்னா என்ன அர்த்தம்னா உபாயம் உபேயம்னு அர்த்தம். என்ன சுவாமி, எங்களுக்கெல்லாம் பகவான்னா புரியுறது ஓரளவுக்கு எம்பெருமான்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். பகவான்னா என்ன அர்த்தம்? 6 முக்கியமான குணங்களை உடையவன் பகவான். இப்போ தனவான், பணம் இருக்கிறவன தனவான்கிறோம், குணம் இருக்கிறவன குணவான்கிறோம், பகம் இருக்கிறவன் பகவான். அவ்வளவுதான். பகம்னா என்ன? ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். இந்த 6 குணங்கள் தான் எண்ணில்லாத குணங்களுக்கெல்லாம் ஊற்றுவாய். இதுல இருந்து தான் மீதி குணங்கள்லாம் வெளியில புறப்படுறது. இந்த 6 குணங்கள் எவனிடத்துல இருக்கிறதோ, இந்த 6 குணங்களுக்கு பகம்னு பேரு. இந்த பகம் எவனிடத்துல இருக்கிறதோ அவன் பகவான். சுவாமி, நம்ம வரவா போறவாள்லாம் பகவான் சொல்லிட்டு இருக்கோமே, சொல்றோமா இல்லையா?
எத்தனை பேருக்கு பகவான் பகவான் சப்தம் போடுறோமேனால் அழகாக முடிச்சுட்டா. பகவான் ஒருத்தனுக்குத்தான் பகவான்கிறது பொருந்தும், மீதி பேருக்கெல்லாம் உபச்சாரத்துக்காக போடுறது, அவ்வளவுதான், ஒரு மரியாதைக்காக. இப்போ திருமிகுன்னு சொல்கிறோம், என்ன பெருசாக திருமிகுந்து போச்சுங்க? யாரையாவது அறிமுகப்படுத்துச்சு திருவாளர் திருமிகு அப்படின்னா, ஏன் சுவாமி அவருக்கு என்ன பெருசாக திருமிகுந்து போச்சு, என்ன பெரிய திருவாளர்னா, சுவாமி ஒரு மரியாதைக்கு ஒப்புக்கு சொல்கிறது சுவாமி, அவ்வளோ சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிவிடுவாள் இல்லையோ. அதை போல் மீதி பேரெல்லாம் பகவான்னு சொல்கிறது உபச்சாரத்துக்காக சொல்கிறது. அப்போ குணங்கள் எவனிடத்திலே சேர்ந்திருக்கின்றனவோ அவன் பகவான். ஆனால் உபாயம் உபேயம்ங்கிறது சேர்ந்த விஷயங்கள் கிடையாது. பகவான்கிற தத்துவமே உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிறது தான். அந்த தத்துவமே அப்படித்தான் இருக்கிறது. அப்போ பகவான்னா என்னன்னா உபாயம் உபேயம், வழி அடையத்தக்க இடம் பலன் ரெண்டுமே அவர்தான். அவரை கொண்டு அவரையே கிட்டி அவருக்கே தொண்டுகள் செய்து அவருடைய முகமலர்த்தியை கண்டு ஆனந்தித்திருப்பதே ஜீவனுடைய பணி. சரியா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவனை கொண்டு அவனையே கிட்டி அவனுக்கு தொண்டுகள் செய்து அவனுக்கு முகமலர்த்தியை உண்டாக்கி அதை கண்டு ஆனந்தித்திருப்பதே ஜீவனுடைய பணி. ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும், இந்த விஷயங்கள்லாம் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். ஜீவன் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, ஜீவனுடைய இயல்பு என்ன, ஞானானந்தமயஸ்துவாத்மான்னு வேதாந்தம் சொல்றது. ஜீவன் ஞானத்தோடே கூடியவன், ஞானமாகவே இருப்பவன், ரெண்டும் உண்டு. அறிவோடே கூடியவன், அறிவாகவே இருப்பவன். என்ன அறிவு இந்த இடத்துல முக்கியமாக சொல்லப்படுற அறிவு என்னன்னா, தன்னை சுதந்திரன் நினைச்சக்கூடாது. நான் சுதந்திரன், கட்டுப்பாடுகள் அற்றவன் கிடையவே கிடையாது. சுதந்திரமானவன் நினைக்கக்கூடாது. இங்கே நாம் யாரும் சுதந்திரம் உள்ளவர்கள் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சி கொடுத்தா, அதான் சுவாமி சாக்லேட் ஆகஸ்ட் 15ஆம் தேதினா கொடியேற்றி சாக்லேட் கொடுக்குறாள், என்ன இப்படி ஒரு கேள்வி. 80 ஆண்டுகளை கிட்டத்தட்ட நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் கிடைச்சாச்சேனால், சுதந்திரம் கிடைச்சி கொடுத்தோன்னு கையில் கத்தி எடுத்துன்னு போகிற வரவாள்லாம் நம்மளால் வெட்ட முடியுமா? சுதந்திரம் கிடைச்சதுன்னா நியாயமாக நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமா? ஏன் பண்ண முடியறது இல்லைன்னா, சுவாமி அப்படிலாம் கிடையாது, சட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன சுதந்திரம் அது? எப்போ சட்டம் உங்களை கட்டுப்படுத்துறதோ அப்புறம் என்ன சுதந்திரம்னா, முன்பு நமக்கு வேண்டப்படாதவர்களாலே கட்டுப்படுத்தப்பட்டோம், இப்போ நமக்குள்ள நமக்கு வேண்டப்பட்டவர்களாலே நாம் இயற்றிய சட்டத்தாலே நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம். இது நமக்கு விருப்பமானதாக இருக்குது. இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்ணனை அங்கே இருக்கிற ராட்சசாலெலாம் கட்டி போட்டால் அவருக்கு பிடிக்கல, யசோதை கட்டி போட்டால் பிடிச்சிருந்ததா இல்லையா? ராட்சசாலெலாம் கட்டி போட்டால் அத்தனையும் பிச்சுன்னு வந்துட்டார். யசோதை கட்டி போட்டால் பிடிச்சிருக்கு, வாய்மூண்டு இருக்கார். நமக்கு வேண்டப்பட்டவா நம்ம காரில் 5 பேர் ஏறினாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருவோம். வேண்டாதவா நிறைய இருப்பிடம் இருந்தும் ஒருத்தர் ஏறினா நம்மளால் பொறுத்துக்க முடியுறதா? ஒருத்தர் வந்தால் கூட ஐயோ இது எதுக்கு நம்ம கூட வந்தது இப்போ அப்படின்னு நினைப்போமா மாட்டோமா? நம்ம அதே வேண்டப்பட்டவர்கள்னு வந்து கொடுத்தோன்னா வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தோ இருக்கு 2 மணி நேரம் பயணம் அவ்வளவுதானேன்னுவோம். 4-5 பேராக இருந்தாலும் மடியில் உட்காந்துன்னு போன காலம் எல்லாம் கூட உண்டோ இல்லையோ. அப்போ இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கிற விஷயம் என்னென்னா, அவர் வழியாகவும் இருக்கிறார், அடையத்தக்க பலனாகவும் இருக்கிறார். அவரை கொண்டே அவரை அடைவது, அதைத்தான் சரணாகத்தின்னு சொல்லுகிறோம். விபீஷணன் தான் சரணாகதி பண்ணினார். சரணாகதிக்கு விஷய நியமம்ங்கிறது முக்கியம். தனக்கு பலித்த சரணாகதி அச்சேதனமான கடல் விஷயத்திலும் பலிக்கும் என்று அதை உபாயமாகச் சொன்னதை பரிகாசம் பண்ணுவது எருது கெடுத்தார்க்கும் 7 கெடுக்காய். ஒருவனுடைய எருது காணாமல் போயிட்டு சொல்றார் பாருங்க, அதை கண்டுபிடிக்க அவன் மற்றொருவனிடம் உபாயம் கேட்டான். அவனை இவனை ஏளனம் செய்யவென்று 7 கடுக்காய் சாப்பிடு, உன் எருது வந்துவிடும் என்றான். எருது கெடுத்தவனும் அதை மெய்யென நம்பி 7 கடுக்காய் சாப்பிட்டான். அதன் பலனாக அடிக்கடி அவன் பின்னே செல்ல வேண்டியிருந்தது. அவனுடைய எருது எங்கோ வயிறு நிறைய மேய்ந்து விட்டு அங்கே தண்ணீர் குடிக்க வரவே அத்தை கண்டான். 7 கடிக்காய் சாப்பிட்டேன், கிடைச்சதுன்னு கூட்டுன்னு வந்துட்டான். அதை போல இவனும் சொல்லி இருக்கிறான். இப்போ பகவான் படுத்துட்டார், இந்த கையை அப்படி அணையா வச்சுட்டு படுத்துட்டார். இது என்ன அழகாக வருணிச்சிருக்கா தெரியுமா? அந்த கையை அப்படி அணையா வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா அந்த இடத்துல கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் எழுதுகிறார், பரம நாரிகளாலே, மிகச்சிறந்த பெண்மணிகளாலே, இதில் ஒரு நகைமுரண் இருக்கு, மிகச்சிறந்த பெண்மணிகளாலே உபசரிக்க தகுந்த தோளை உடையவனான ராமன்னர். பெருமானுடைய புஜத்துக்கு அவர் என்ன சொல்றார்? மிகச்சிறந்த நாரிகளாலே. இது கண்ணனை சொன்னா கூட பொருந்தும். 16,108 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். பக்கம் பக்கமாக கையை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்க போறா. ராமனை பற்றி சொல்லும்போது முக்கியமாக என்ன சொல்லணும்? ஒரே ஒருத்தி தான், சீத்தை தான். அவள் பிடிக்க தகுந்த புஜத்தோடே கூடியவன் தானே நியாயமாக சொல்லணும். இங்கே சொல்லிச்சே பரம நாரிகள்னு பன்மையில் சொல்லிட்டார். அப்போ சொன்னா இல்லை இவர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா திருப்பார்கடல்நாதனே படுத்துட்டு இருக்கா போல இருக்கு. அவர் அங்கே படுத்துட்டு இருக்காருன்னா ஸ்ரீபூ நீளைகள்லாம் அங்கே இருக்காள் இல்லையோ, எத்தனை தாயார்கள் அங்கே இருக்கா. தேவ்ய சஹசிரம் ததான்னு சொல்லுவார்கள். ஆயிரக்கணக்கான. இங்கே 1000னா ஒரு 1 3 சைஃபர் போடுற 1000 கிடையாது.
கணக்கே கிடையாதுன்னு அர்த்தம். சஹசிரம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா எண்ணிலாதங்கிறது அர்த்தமாக இருக்கிறது. அப்போ இங்கே படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பார்த்தா அவர் பரமபதநாதன் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் திருப்பார்கடலில் சயனிச்சுருக்காரே அந்த பெருமாள் ஆட்டமே இருக்கு. அப்படிப்பட்ட தாயார்களாலே பிடிக்க தகுந்த அந்த தோளை உடையவனாக பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக கிடந்தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. உடனே சமுத்திரராஜா பார்த்தார், வரதா தெரியல என்ன, உடனே அம்ப கொண்டு வா, இங்கே ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம், அம்ப கொண்டு வான்னு லக்ஷ்மணன் இடத்துல சொன்ன உடனே அவன் மெதுவாக வந்தானா. வியாக்கியாதாக்கள் நம்மள ஈட்டில் சொல்றார், லக்ஷ்மணன் பார்த்தானா, அவன் தானே ஆதிசேஷன். அந்த படுக்கை எதில் கிடக்கும், சமுத்திரத்தில் தானே கிடக்கு, திருப்பார்கடலில் தானே அந்த இது இருக்குது. அவன் பார்த்தானா, ஐயோ நாம் இருக்கிற இடமாச்சே அது, இவர் இப்போ ஒரேடியாக வத்தடிக்கிறேன்னு சொல்கிறாரேன்னுட்டு மெதுவாக வந்துட்டு இருந்தானா. பெருமாள் பார்த்தாரா, என்ன நீ அங்கே இருக்கேங்கிறதுனால உன் நண்பன்கிறதுனால காப்பாற்றுறதுக்காக பார்த்துட்டு இருக்கியா நீ, இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ கொண்டு வாங்கிறார். அம்பு கொண்டு வரப்பட்டது. அம்பை பிரயோகித்த பிற்பாடு சமுத்திரராஜா கையை கூப்பிண்டு ஓடி வரார். அவர் வராத்துக்கு நிறைய காரணம் உண்டு. அவர் வந்தாலும் அவருக்கு பேரு கெடும், வரலனாலும் பேரு கெடும். வந்தால் என்ன சொல்லுவோம், இவர் பெரிய ஆளாயிட்டார் பார்த்தியா, ராமன் கையை கூப்பிட்றாராம், இவர் உடனே வந்து என்ன வேணும்னு கேட்குறாராம், அவன் கை கூப்பினா வர அளவுக்கு இவன் ஒரு ஆளாயிட்டானா அப்படின்னு பேசுவோம். அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான், ஐயோ ராமன் கை கூப்பிட்றாரு, இப்போ போகிறதா வேண்டாமான்னு தெரியலையே, அவர் கை கூப்பி நாம் போகிறதுங்கிறது உண்டா, நாம் கை கூப்பிட்டு அவர்கிட்ட போகணும், தப்பு பண்ணிட்டோம், அவர் கை கூப்பிடுச்சே நான் போகிறது தப்புன்னு போகாமல் இருந்தான். இப்போ நாம் என்ன சொல்லிடுவோம், ராமனே கை கூப்பிட்டு இருக்கான், போறான், அவர் போனாலும் குத்தம் போகலன்னாலும் குத்தம், என்னமோ அந்த மாதிரி விசாரம் பண்ணிட்டு வராத இருந்துட்டான். அப்புறம் வந்து அவன் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறான், ஏதோ தெரியாமல் வராமல் இருந்து விட்டேன், மன்னித்தருள வேண்டும், நான் வழி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டான். நீ கவலையே படாதே, கற்களை கொண்டு இந்த வானர வீரர்கள் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக சேர்த்து அமைத்தார்கள்னு சொன்னால் அந்த கற்கள் எல்லாம் மிதக்கும்படியாக நான் தாங்குவேன், நீ கவலைப்படாதே என்று உத்தரவாதம் கொடுத்தான். பகவான் சொன்னார், அம்பு ஒருபோது வீணா போனது இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டார். நீ கவலைப்படாதே, உள்ளுக்குள்ள நிறைய பேர் தீயவர்கள்லாம் இருக்கா, அந்த தீயவர்களை இலக்காக வைத்து அந்த அம்பை செலுத்துவாயாகில் அந்த அம்பு அவளெல்லாம் முடிச்சுடட்டும் அப்படின்னு சொன்னார். லவணாசுரன் போன்றவர்களை எல்லாம் அந்த அம்பு முடித்தது அப்படின்னு சரித்திரம் செல்கிறது. மேலே சேத்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானம் ஆகிவிட்டது. வானர முதலிகளை எல்லாம் அழைத்து கொண்டு இப்படித்தான் செய்யப்பட வேண்டும்னு சொல்லிட்டார். வடதேசங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவா, இந்த வானரங்கள்லாம் கற்களை கொண்டு போய் போட்டுட்டே இருந்துதான், ராமன் பார்த்துட்டே இருந்தார், நமக்காக வேலை செய்கிறார், நாமளும் ஒரு துரும்பெடுத்து போட்டோன்னு பேர் இருக்க வேண்டாவோ, நானும் செய்யணும்னு எழுந்தாராம். லக்ஷ்மணன் தடுத்தார், அண்ணா நீ பண்ணாதே, அவ பண்ணட்டும், நீ உட்காந்து ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, அதுவே நல்லது, நீ எழுந்து போகாது என்னார். இல்லை இல்லை இல்லை, 2 கல்லாவது நாம் எடுத்து போடலான்னு ராமன் ஒரு கல்லை முதல்ல கொண்டு போய் போட்டார், அது மூழ்கி போய் விட்டது. என்னன்னு தெரியலேன்னு 2ஆவதா ஒரு கல்லை போட்டார், அதுவும் மூழ்கி போயிடுத்து. இப்போ லக்ஷ்மணன் வந்து உட்காருன்னு சொல்லவே இல்லை, அவராக வந்து உட்காந்துட்டார். நாம் போனால் ஒன்றும் வேலைக்காகல, அவளே பார்த்துக்கிட்டோம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அரிப்பு மட்டும் இருந்துகிட்டே இருக்குது, அது என்னன்னு தெரியலையே, அவா கல்லை போட்டால் மிதக்கிறது, நாம் போட்டால் ஏன் மூழ்கி விடுகிறது. அப்போ தான் கிட்ட போய் பார்த்தா தெரிஞ்சுது, அதில் ராமநாமம் எழுதப்பட்டிருந்தது. இவர் போட்ட கற்களில் ராமநாமம் இல்லை, ராமனே போட்டாலும் கல் மூழ்கி போகும், ஆனால் ராமநாமம் பொறிக்கப்பட்டிருந்தால் அந்த கல் மூழ்காதுங்கிறதே அவர் தெரிஞ்சுட்டார்னு சொல்கிறார். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையில் ரொம்ப அழகாக சொல்கிறார். கைங்கரியத்திலே கிஞ்சித் கரிக்கைன்னு சொல்லுவாள், கொஞ்சமாவது நம்முடைய பங்கும் ஏதாவது இருக்க வேண்டும். நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் அது கொஞ்சமான பங்கு தான், அது தெரிஞ்சுக்கோங்க. அது உடலாலேயோ அல்லது தனத்தாலேயோ எந்த விதத்தாலும் நாம் எத்தனை கைங்கரியம் பண்ணினாலும் எல்லாம் பண்ணேன்னெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதோ கொஞ்சம் கிடச்சிதுன்னு தான் சொல்லணும், கொஞ்சம் கிடச்சிதுன்ற அளவில் தான் சொல்லணும். இந்த இடத்துல பாருங்க, குரங்குகள் மலையை நூக்கன்னு பாடினார், தூக்கன்னு பாடலே, ரொம்ப அழகான அர்த்தம் சொல்கிறா. ஒரு வானரமே அணை கட்டுற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கிற வானரம் தான், அத்தனை வானரம் வேணுங்கிற அவசியமே கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு குரங்கு போரும் ரொம்ப ஆச்சரியமாக அணை கட்டி கொடுத்துடும், ஆனால் எல்லாருடைய பங்கும் அதில் இருக்கணும் இல்லையோ, அதனால எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணித்தான், ஏய் நீ மட்டும் செஞ்சேன்னு இருக்கக்கூடாது, நாங்களும் செஞ்சோங்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். உடனே ஒரு குரங்கு சொல்லித்தான், ஏண்டா அந்த ஒரு பாறையை போடுறதுக்கு நாம் 10 பேர் ஆடானால், வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொன்னால், இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நாளில் வாத்தியார் பெரம்பெல்லாம் வச்சுருப்பார் இல்லையோ, பசங்களா அந்த பெரம்பை கொண்டு வாங்கோ அப்படின்னா வாத்தியார்கிட்ட நல்ல பேரை வாங்கணும்னு 10 பேர் அந்த ஒரு பெரம்பு எடுத்துன்னு வந்து கொடுக்கும். ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்துட முடியாதா, இதோருக்கு பெரம்புன்னு கொண்டு வந்து நீட்டினா முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி பண்ணாமல் அதை எல்லாருமாக பிடித்து கொண்டு வாத்தியார் கேட்குறா இருப்பார் அப்படின்னா அவர் திரும்பி பார்த்தாருன்னா 10 பசங்க பிடிச்சுட்டு இருக்கும். அதை போல் இந்த குரங்குகள் எல்லாம் ஒரு குரங்கே அணை கட்டுவதற்கு சாமர்த்தியம் பெற்றிருந்தாலும் நம்ம அத்தனை பேருக்கும் இதில் பங்கு வேணுங்கிற ஆசையோடு அவர்கள் அத்தனை பேரும் ஈடுபட்டார்கள். அங்கே இருக்கிற அணில்களும் உதவினங்கிற செய்தியை தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்லுகிறார். அந்த அணிலை போட கூட நான் இல்லையேங்கிறார்.
அது பண்ண கைங்கரியத்தை கூட பண்ணலையேன்னா அது என்ன பண்ணித்துன்னா அதை வேடிக்கையாக சொல்லுவா. சமுத்திரத்தில் போய் இப்படியும் அப்படியும் புரண்டு தன்னுடைய உடலை நனைத்து கொள்ளும். நேர வரும் மணலிலே புரளும். மண் ஒட்டிக்கிறது பாருங்க. தன்னுடைய அந்த உடலிலே ஒட்டி கொண்டிருக்கிற மண் துகள்களை எடுத்து கொண்டு போய் அங்கே எங்கெங்கெல்லாம் அந்த கற்கள் போடப்பட்டிருக்கின்றனவோ அங்கே போய் உடம்பு அப்படி சிலுப்பிக் கொள்ளும், அசைத்து கொள்ளும். அந்த மண் துகளெல்லாம் கீழே விழுறதோ இல்லையோ, இப்படி கையை தட்டி திரும்ப போய் தான் சமுத்திரத்தில் போய் நன்னா நனையும். திரும்ப மணல் வெளிக்கு வரும். திரும்ப இப்படியும் அப்படியும் புரளும். அதுக்கு மேலே ஓடி போய் அந்த மணல் துகள்களை எல்லாம் கொண்டு போய் அந்த கற்களின் இடையிலே கொண்டு போய் அவத்தை உதறிவிட்டு வந்துவிடும். இது ரொம்ப நாழியாக சுக்ரீவன் பார்த்துட்டு இருந்தாலாம். இது என்ன குறுக்க காலில் ஏதோ மிதிப்பட போகிறது பயமாக இருக்கு எனக்கு, என்னமோ குறுக்க போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னா ஏய்னு கூப்பிட்டுருக்கான். அது அங்கேருந்து வந்து இன்னும் ஏய் அப்படின்னு அது இன்னும் அதிகாரமாக கேட்டுதான். என்ன ஏய்னு கேட்குறீங்க, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சுக்ரீவன் கேட்டிருக்கான். கண்டிப்பாக உன்னை விட நான் பெரிய ஆள் தான். என்ன நீ பெரிய காரியம் பண்ணிவிட்டு உன்னை பெரிய ஆள்னு சொல்லிக்கிற? அதுக்கு பதில் சொல்லித்தான், இந்த வீடு கட்டுறச்சே நீங்கள் பார்த்துருக்கலாம். வீடு கட்டுறச்சே இந்த சித்தாள்கள்லாம் கற்களை கொண்டு போவா. பூச்சி வேலை பண்ணுறவர் மேஸ்திரின்னு அவரை கூப்பிடுவா. அவர் கொஞ்சம் மேலே உட்காந்துட்டு அவர் தான் ரொம்ப அதிகார தோரணையில் தான் அவர் பேசுவார். இந்த கல் எடுத்துகிட்டு வரவா கொஞ்சம் பசிக்கிறதுன்னு அப்படி போனோன்னா அதுக்குள்ளே என்ன உனக்கு சாப்பாடு, முதல்ல இந்த கல்லெல்லாம் ஏற்றுன்னுவார். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த கூலி வேலைக்கு வந்திருக்கிற அந்த அம்மா அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவர் பெரிய மேஸ்திரி, பெரிய ஆள்னே பேர் வச்சிருப்பா. சாதாரணமாக சொல்கிறச்சேவே பெரிய ஆள் அப்படின்னு, மீதி பேர்லாம் ஆள், அவர் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சிருப்பா. அவர் சொன்னால் மீதி பேரெல்லாம் கேட்கணும். அவர் இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்தெல்லாம் போட மாட்டார். அவர் வேலை இந்த பூச்சி வேலை தான் பாருங்கோ. அணில் அதைத்தான் சுக்ரீவனிடத்தில் சொல்கிறதான், நீங்கள்லாம் சித்தாள் வேலை பார்க்குறவா கல்லை கொண்டு வந்து போட்டுருக்கீங்கோ, நான் தான் உடம்புல என் மணலை சுமந்து கொண்டு போய் அந்த மணலை இடையிலே போட்டு பூச்சி வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன், மேஸ்திரி நான் சொல்கிறதைத்தான் நீங்கள் கேட்டாக வேண்டும் அப்படின்னு அந்த வானரங்களிடத்தில் சொன்னதுன்னு வேடிக்கையாக சொல்லுவார்கள். அந்த அணில் பண்ணா போல கூட கைங்கரியத்தை நாம் பண்ணலையே என்று சொல்லுமா அப்போலே. ரொம்ப ஆச்சரியமாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தம்முடைய வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். இதனிடையிலே தான் ராவணனுடைய ஒரு ஸ்பை இங்கே வந்துட்டான் பார்ப்பதற்காக. அவனுக்கு ஷார்தூலன்னு பேரு. அவன் ராமன் பெரிய குரங்கு படையுடன் இலங்கைக்கு அக்கறையில் வந்து சேர்ந்திருப்பது அறிந்து வந்து நேரில் கண்டு தன்னுடைய அரசனிடத்தில் போய் சொல்றான், அரசே, பெரிய வானர சைன்யத்துடன் தன்னுடைய தம்பியோடு கூட கடலின் அக்கறையிலே ராமன் முகாமிட்டிருக்கிறான். அந்த இடம் வரைக்கும் வந்துட்டான். எவ்வளவு படைபலம் உள்ளதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அத்தனை பேர் வந்திருக்காங்க வானரங்களோட, ராமலட்சுமணர்கள் இருக்கான்னு சொன்னால் அவர்கள் எத்தனை பெரிய படையோடு வந்திருக்கிறார்கள்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அது குறித்து நீ ஆவணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், சுகன்கிற ராட்சச வீரனை அழைத்தான். அவன் அழைத்து சொல்றான், நீ கடலின் அக்கறைக்கு சென்று வாலியினுடைய தம்பியான சுக்ரீவன் அப்படி பார்த்துட்டு, வானர அரசே, ஒரு அற்ப மனிதனுடன் சேர்ந்து நீ பெருசா இந்த காரியத்தை எல்லாம் பண்ணாதேன்னு ஒரு மிரட்டலை கொடுத்துட்டு வந்துடு. இது ரொம்ப முக்கியம். முதல்லயே மிரட்டிட்டோன்னு சொன்னா காரியம் செய்யணும்னு இருக்கிறவாள் கூட ஒரு பயம் ஏற்படும் இல்லையோ. இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏகாதசியே இருக்கு, விரதம் இருக்கணும், நம்ம ஒன்றும் சாப்பிடக்கூடாது, நிர்ஜலம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. என்ன போல ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டு அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றச்சேவே நம்ம எதனா சாப்பிடணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம். நாம்ளே கஷ்டப்பட்டு இருந்துருப்போம். மணி 10 ஆச்சா, 11 ஆச்சா, 12 ஆச்சா. சில பேர் பார்த்தா தான் ஏகாதசி உபவாசங்கிறத தண்டோரா போடாத குறையாக சொல்லிகிட்டே இருப்பா. சாஸ்திரம் வாழை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறது, தயவு பண்ணி ஒருவா சாப்பிட்டுடுங்கோங்கிறது. இப்படி பார்க்குறவாக்கிட்டலாம் போயிட்டு நாளைக்கு ஏகாதசி, எனக்கு வேறு ஒரு உபவாசம், இதை ஒரு பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பா. பாருங்கோ, நாம் அனுஷ்டிக்கிற ஜப தபங்களை அனுஷ்டானங்களை பெருமையாக சொல்லுதல்ங்கிறது கூடவே கூடாது. ரொம்ப ரகசியமாக இருக்கணுமா. நாம் என்ன சாதனங்களை செய்கிறோம், சாதனங்கள்லாம் பெருசாக நம்ம செய்யவே வேண்டாம். ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், எதொன்றையுமே நாம் ஒன்றை பெறுவதற்காக செய்வோமாயின் அது அவன் செய்கிற முயற்சிகளுக்கு தடையாகும். இதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒன்றை பெறுவதற்கு, அவனை பெறுவதற்காக நாம் ஏதேனும் செய்வோமாயின் நம்மை பெருகைக்கு அவன் செய்கிற முயற்சிகளுக்கு அது தடை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ராமன் என்ன பண்ணுவார், கடற்கரையில் இருக்காரா, அதனால தான் பராசர பட்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம், கடற்கரை வெளியை நினைத்து கொண்டிருந்தால் பயம் இல்லைன்வார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கடற்கரை வெளியை நினைத்து கொண்டிருந்தால் நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து கேட்கலாம், சுவாமி எங்களுக்கு கடற்கரை பக்கத்துலேயே இருக்குது சுவாமி, அங்கே போய் உட்காந்தா நிশ্চিந்தையாக இருக்கலாமான்னா, இந்த கடற்கரையை பற்றி பேசலை. ராமன் எந்த கடற்கரையிலே வானர சைன்யங்களோடு இருந்தானோ அங்கே அப்படி என்ன நடந்ததுன்னால், இப்போ நான் கீழே என்ன சொன்னேன், நாம் அவனை அடைவதற்கு ஏதேனும் முயற்சி செய்வோமாயின் அவன் நம்மை பெருகைக்கு அவன் செய்கிற முயற்சிகளுக்கு அது தடைன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கோ. ராமன் என்ன பண்ணுவார்னா, இந்த வானர சைன்யம் எல்லாம் ராமன் அப்படி பார்த்துட்டே இருக்கும், எல்லாம் சேர்ந்து ராமனை காப்பாற்றின்னு இருக்கு அப்படின்னு அது நினச்சிட்டு இருக்கு. நாம தான் ராமனை காப்பாற்றின்னு இருக்கோம்னு ஒரு நினைப்பு அதுகளுக்கு. எல்லாம் சேர்ந்து ராமனை காப்பாற்றின்னு இருக்கு. ஒரு கட்டத்தில் மொத்தம் தூங்கி போயிடுமா.
மொத்தம் தூங்கி போச்சு, செயலிழந்து கிடக்கின்றன, பிரஜை இல்லாமல், ஒன்றும் தெரியறது இல்லையோ, படுத்துட்டு இருந்துச்சா நமக்கு என்ன தெரியறது, ஒன்றும் தெரியாது. நல்ல தூக்கமாக இருந்தால் அது ரொம்ப அபூர்வம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆன்னு தூங்குறோம், ஒன்றுமே தெரியாதுன்னால் அப்போ ராமன் என்ன பண்ணுவாராம், கையில் வில் எடுத்துட்டு சுற்றி சுற்றி வருவாராம். எந்த கூட்டம் இவனை ரட்சிப்பதாக தங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த கூட்டம் அடங்க உறங்கிய பிற்பாடு அவற்றை ரட்சிப்பதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக இவர் கையில் வில் எடுத்துட்டு சுத்திண்டே வரார். இதை பராசர பட்டர் என்ன அழகா சொன்னார் பாருங்கோ. பகவான் தான் ரட்சிக்கிறான்ங்கிறது இந்த குரங்குகளுக்கு தெரியாது, ஏன்னா நல்ல தூக்கத்தில் இருக்கு. அவர் ஏன் ரட்சிக்கிறார்னா, நீ எதுவும் செய்யாத இருந்தா நான் உன்னை ரட்சிக்கிறேங்கிறார், அவ்வளவுதான் விஷயம். நீ வெறுமை படுத்துட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றும் தெரியலையா, அப்போ நான் வந்து ரட்சிக்கிறேன். இல்லை என்ன நான் பார்த்துக்கிறேன். சில பேர் சொல்லுவா பாருங்க, மாத கடைசினா ரொம்ப கையை கடிக்கிறது, ஏதோ 25 தேதி நான் ஓட்டிட்டேன், 5 தேதி அவர் தான் பார்த்துக்கணும்னா அவர் என்ன பட்டுவாடா பண்ணி தெரியா, நான் மீதி எல்லா நாளும் நீயே பார்த்துட்டியா, உன்னை நான் தான் உன்னை பார்த்துட்டேன்னு கேட்பாரா மாட்டாரா? அதை போல் இந்த குரங்குகள் உறங்கி விட்டனால் எதுவும் செய்யலைன்னு தெரியறது, நீ ஒன்றும் செய்யலையா நான் பார்த்துக்கிறேங்கிறார், அவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் பராசர பட்டர் சொன்னார், கடற்கரை வெளியை நினைக்க வேண்டியது. அதை நினைச்சுட்டா நாமளும் வெறுமை இருக்கணும்னு அர்த்தம், சும்மா இருன்றாள் இல்லையோ. அப்போ சும்மா இருந்துட்டா போதுமானது. ஏன் சுவாமி எதுவுமே பண்ண வேண்டாமன்னா, எல்லாம் பண்ணுங்கோ, அது எதையும் அவனை அடைவதற்கு சாதனமாக கருதி கொண்டு செய்யாதீர்கள், அவ்வளவுதான் விஷயம்.